நான் பார்த்ததில் பிடித்த ஒரு அழகிய காணொளியையும் அத்துடன் ஒரு தேவனுடைய வார்த்தையை முனைத்து உங்களோடு பேச விரும்புகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் வீட்டாரே, குயவன் கையில் இருக்கும் களிமண் போல் நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்பதாக இருக்கிறது. எப்படி குயவன் களிமண்ணை தன் கையில் எடுத்து சக்கரத்தில் வைத்து அதை அழகான பானையாக, கலசமாக அல்லது தேவையான வடிவமாக உருவாக்குகிறானோ, அதேபோல் நம்முடைய வாழ்க்கையையும் தேவன் தமது கையில் வைத்து தன் சித்தத்தின் படி அழகாக உருவாக்குகிறார் என்பதை இது குறிக்கிறது. நாம் தேவனுடைய கையில் இருக்கிறோம். அவர்தான் நம்மை வழிநடத்தி சீர்படுத்தி பயனுள்ளவர்களாக மாற்றுகிறார். களிமண் தன்னால் தன்னை வடிவமைத்து கொள்ள முடியாது. அது குயவன் கையில் தான் வடிவம் பெறுகிறது. அதுபோல் நாமும் தேவனுடைய சித்தத்தின் படி ஒப்பு கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாக மாறும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த களிமண் ஒரு அழகிய பாண்டமாக மாற்றப்படுவதற்கு முன் அது ஒரு கூரிய ஆயுதத்தினால் வெட்டி எடுக்கப்படுகிறது, எறியப்படுகிறது, காலில் போட்டு மிதிக்கப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது, தீயில் சுடப்படுகிறது, கலர் ஊட்டப்படுகிறது, அது வடிவமாக மாறுகிறது. அதுபோன்று தான் நாமும் தேவனுடைய கரத்திலே நாங்கள் அடங்கியிருப்போமாக இருந்தால் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் நாங்கள் உடைந்து போகாமல், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் நாங்கள் எறிவுண்டு போகாமல் ஒரு அழகிய பாண்டமாக மாற்றப்படுவோம். அது மாற்றப்படுவது மாத்திரம் அல்லாது பிறருக்கு ஒளி கொடுக்கின்ற ஒரு பாண்டமாக அவர் எங்களை உருவாக்குவார் என்பதுதான் நிச்சயம். ஆமென்.